இருக்கேன்ப்பா. நம்ம ரதியின் உலகம் சேனல்லேருந்து ரொம்ப ரொம்ப நன்றி. 16,000 சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. இந்த வீடியோஸ் எதுக்கு அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோஸு. சரியா, நம்ம லாஸ்ட் எண்டு வரைக்கும் தள்ளி விடாமல் பாருங்கள். இது என்னத்துக்காகனா, நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் இருக்காங்க. சரியா, நிறைய பேர் இருக்காங்க. அதில் 1-2 பேருக்கு தான் செய்யணுங்கிற மனசு வருது. அதுக்காண்டி தான் இந்த வீடியோஸு. சரியா, லாஸ்ட் எண்டு வரைக்கும் தள்ளி விடாமல் பாருங்கள். இது என்னத்துக்காண்டி அப்படின்ட்டு. சரியா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. இந்த பதிவை யாரும் தள்ளி விடாமல் பாருங்கப்பா. சரியா, அதே மாதிரி எல்லாருக்கும் நல்ல உள்ளம் வேணும்னு நான் கேட்டுக்கிறேன். சரியா, இது எல்லோரும் இதை பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியும் உள்ளங்கள் இருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோஸு. சரியா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் காண்டி இந்த வீடியோஸ் போடுறேன். எல்லோரும் நம்ம 16,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. எல்லோரும் இதே மாதிரி கொஞ்சம் மாறணுங்கிறது தான் என்னோடய ஆசை. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்கப்பா. சரியா, வணக்கம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க ஒரு கிராமம். சரியா, ஒரு கிராமத்துலேருந்து ரொம்ப ரொம்ப அடிப்படை வசதி இல்லைப்பா. அடிப்படை வசதி இல்லாதவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் போய் ஆல்ரெடி எனக்கும் ரிலேட்டிவ் தான். சரியா, அந்தளவுக்கு எனக்கு செய்ததுக்கு வசதி சத்தியமாக இல்லை. நம்மளோட ரிலேட்டிவ் தான். நான் போய் பார்த்துட்டு வந்தேன். சரியா, பார்த்துட்டு வந்தேன். ஆல்ரெடி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்கள்கிட்ட சொன்னேன், ரொம்ப முடியாமல் இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவங்களோட ஃபோட்டோ, அவங்களோட டாக்குமெண்ட், வீடியோ, ஹாஸ்பிட்டலுக்குள்ளது எல்லாத்தையும் நான் அந்த சாருக்கு அனுப்பிவிட்டேன். அந்த சார் பார்த்துட்டு, ஓகேம்மா, இம்மிடியட்டாக நீங்கள் முடிஞ்சால் ப்ரைவேட்டில் வச்சு பார்க்கணுன்னு பாருங்கள், நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் அவங்க நல்ல மனசு, உண்மையிலே அவங்க நல்லா இருக்கணும், அந்த மாதிரி சொன்னாங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவங்க எனக்கு உதவி பண்ணதவங்க, அது ஓகே. இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி நான் போய் பார்த்துட்டு மறுநாள் அவங்கள நம்ம பக்கத்தில் ஒரு பக்கத்துலனா திருநெல்வேலி ஹைக்ரௌண்டுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு இது தெரியுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா, அங்கே மறுநாள் திங்கக்கிழமை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் அவங்க சொன்னாங்க, நான் வெளிலேருந்து பார்க்குறதுக்கு நான் இவ்வளோ நாளும் நான் ரெடிமா அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் அவங்க அந்த மாதிரி செய்த குணம் ரொம்ப ரொம்ப நல்ல மனசு. ஏன்னா அந்த காசு இன்னும் 10 பேருக்கு பயன்படணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் என்னோட கருத்தில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அவங்க ஃபுல் ரெடி, ஆல்ரெடி நான் என்ன செலவு உண்டோ அதை நான் பார்க்கறேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னோட மனசுக்குள்ள என்ன தோணுனதுன்னா, அவங்க பண்ணுவாங்க. 1 லட்சம்னாலும் 1 லட்சமோ கூட வந்தால் கூட அவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க. இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு இன்னும் 10 பேருக்கு, அந்த சார் இன்னும் 10 பேருக்கு நல்ல முறையில் செய்யணுங்கிறதுக்காண்டி நான் யோசனை பண்ணி என்ன பண்ணேன், நம்மளோட பக்கத்து ஊரில் ஹைக்ரௌண்டு. சரியா, ஹைக்ரௌண்ட்னா மேக்ஸிமம் இதில் லைவில் பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு இது தெரியலாம். அந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு மறுநாள் திங்கக்கிழமை கொண்டு நான் சேர்த்தேன். அப்போ சேர்க்கும் போது அந்த சார் ஃபஸ்ட்டு எனக்கு போட்டு விட்டது, ஆமாம், 5,000 ரூபாய் போட்டு விட்டாங்க. அதுக்கு நான் உண்மையிலே ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா என்னால் செய்ய முடியாது, என்னோடய ரிலேட்டிவ் தான், என்னால் செய்ய முடியல, அவங்க பண்ணாங்க. சரியா, அப்போது அந்த 5,000 ரூபாயை நான் எடுத்துகிட்டு, அவங்க ரொம்ப நடக்க முடியாது, வெறும் 25 கிலோ தப்பா இருக்காங்க அந்த லேடி. சரியா, வெறும் 25 கிலோ. அவங்களுக்கு 5,000 ரூபாய் போட்டு விட்டாங்க. இல்லை, அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது பண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா, அந்த 5,000 ரூபாய் வாங்கிட்டு அவங்கள ஒரு ஆட்டோ பிடிச்சி இங்கேருந்து, ஏன்னா அவங்களால பஸ்ஸில் அன்றைக்கி வர முடியாது, பஸ் ஃபுல் கூட்டம், நான் இருந்து வர முடியாது அந்த அம்மாவால். அப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு ஆட்டோ பிடிச்சேன். ஆட்டோ பிடிச்சி இங்கேருந்து நேராக ஹைக்ரௌண்டு. சரியா, திங்கக்கிழமை அதிகாலையில் ஒரு 6-7 மணிக்கெலாம் நான் கிளம்பிட்டேன். கிளம்பி ஃபுல்லாக ஹைக்ரௌண்டில் அவங்கள கொண்டு பதிவு பண்ணி எல்லாமே சேர்த்து உடனே அவங்களுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இசிசி, அப்புறம் எக்ஸ்ரே, சிடி ஸ்கேனு, எக்கோ, அதுக்கப்புறம் மயக்க டாக்ட்ரு, ஹார்ட்டுக்கு பார்க்க டாக்ட்ரு, இன்னும் எம்ஆர்ஐ எடுக்கணுன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்கேனும் பண்ணியிருக்காங்க. சரியா, ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா வெளியில் பண்ணணுன்னா உங்களுக்கே தெரியும், படித்தவங்க நிறைய பேர் இதை பார்ப்பீங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சரியா,
இந்த மாதிரி எல்லா ட்ரீட்மெண்ட்டும் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்குங்க. இப்போதைக்கு காப்பீடு திட்டம் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். அவங்க இருக்கிறது 25 கிலோ தான் இருக்காங்க. அவங்க நல்ல முறையில் வெளியில் வரணும். நான் கொண்டு சேர்த்தேன். நல்ல முறையில் வீட்டில் வந்து எல்லோரும் இவங்க கூட்டி கொண்டு சேர்த்தாங்க, நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு ஏற்ப. ஏன்னா எனக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வந்துடக்கூடாது, நான் நல்லா இருக்கணும்னு தான் நான் அவங்களுக்கு பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இப்போ வந்து ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க. ஆமாம், அவங்களுக்கு ஆல்ரெடி ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க. என்ன ஆப்ரேஷனுங்கிறது எனக்கு தெரியாது. நான் கொண்டு சேர்த்துட்டு வந்தேன். இவ்வளோ டெஸ்ட்டை எடுத்திருக்காங்க. நானும் கூட நின்று அன்றைக்கி நைட்டு வரைக்கும் அவங்களுக்கு 8:30 வரைக்கும் நின்று ஹெல்ப் பண்ணிட்டு தான் நான் வந்தேன். சரியா, நான் இப்போ கிளம்புறேன் அவங்கள பார்த்ததுக்கு. அந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் வந்து 5000 ரூபா கொடுத்து பண்ணினாங்க. உண்மையிலே ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த மாதிரி யாருக்கும் பண்ணணுன்னு தோணாது, அவங்க பண்ணாங்க அந்த சாரு. சரியா, இது வந்து அவங்க வந்து வெளியில் எந்த இதுக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு பண்ணாங்க. நான் என்னோடய மனசாட்சி கேட்கல. நல்லவங்க மனசு வந்து என்றைக்கும் நல்லா இருக்கணும். இருந்தாலும் நான் அவங்களோட பேர் சொல்லக்கூடாது. இருந்தாலும் இந்த வீடியோஸும் அவங்க போடக்கூடாது, நன்றி வீடியோஸ் கூட எதுவுமே போடக்கூடாதுனாங்க. என்னோடய மனசாட்சி எனக்கு கேட்கல. நல்லவங்க வந்து கிடைக்கிறது அபூர்வம். அதுவும் என்னோடய சேனலில் கிடைச்சது ரொம்ப ரொம்ப அபூர்வம்ப்பா. சரியா, எல்லாருக்கும் ஒவ்வொரு விதத்தில் எல்லாரும் கிடச்சிருப்பாங்க. ஆனால் என்னோடய சேனலுக்கு இந்த மாதிரி கிடைச்சது அவங்க கிஃப்ட்டு. சரியா, இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணுங்கிற மைண்ட் செட்டில் அவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்க பொறுப்பில் நான் கொண்டு சேர்த்துட்டு அவங்க கொடுத்த காசையும் நான் 5000 ரூபாய் அவங்க கையில் கொடுத்துட்டேன். சரியா, கொடுத்து அவங்க காசில் தான் நான் ஆட்டோ பிடிச்சலாம் கூப்பிட்டு போனேன். என்னோடய சொந்த காசில் சத்தியமாக நான் பண்ணலைப்பா. சரியா, ஏன்னா நான் வந்து பெருமைக்கு நான் சொல்லலை. அவங்க கொடுத்த காசுலேயே நான் அவங்க ஆட்டோ பிடிச்சி அவங்கள கொண்டு சேர்த்து அவங்களுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் எல்லாமே எடுக்கணுமோ எடுத்திருக்கேன். ஆல்ரெடி அவங்களுக்கு ஆப்ரேஷன் சொல்லி அவங்க பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அதனால தான்ப்பா இப்போ நான் கிளம்புறேன். நான் 16,000 சப்ஸ்கிரைபர்கிட்டே நான் வேண்டிக்கிடுறேன். அந்த அம்மாவுக்காண்டி எல்லாரும் வேண்டிக்கோங்க. சரியா, ஆல்ரெடி அவங்க 27 கிலோ இருந்தாங்க. இப்போ கொண்டு நான் சேர்க்கும் போது இப்போ வந்து 25 கிலோ தான் இருக்காங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. அந்த அம்மா திருப்பி வீட்டுக்கு வரணும், நல்ல முறையில் இருக்கணும். அவங்களுக்கு வேறு மாதிரி ஒரு உடம்பு சரியில்லாத சொல்லுதாங்க. அதிலேருந்து அவங்க மீண்டு வரணும், வந்து அவங்க பசங்களுக்காண்டி அவங்க நல்லா இருக்கணும். அதை வேண்டிக்கிட்டதே நீங்கள் எல்லோரும் என்னோடய சப்ஸ்கிரைபராக இருந்து நீங்களும் அவங்களுக்காண்டி வேண்டிக்கோங்க. சரியா, அந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் என்னோடய 16,000 சப்ஸ்கிரைபரில் அந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் கிடைச்சது ரொம்ப ரொம்ப அபூர்வம். இன்னும் அந்த சார் மேலே மேலும் வளரணும், இன்னும் 4 பேருக்கு செய்யணும். ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி நான் ப்ரைவேட்லேயே பார்க்கலாம், அவங்களால பண்ண முடியும். ஏன்னா அந்த காசு இன்னும் 10 பேருக்கு போய் சேரணும், அதுதான் என்னோடய ஆசை. அதனால தான் நான் அரசில் கொண்டு சேர்த்தேன். அரசில் கொண்டு சேர்த்தாலுமே நல்ல ட்ரீட்மெண்ட்டு, நல்ல கவனிப்பு. நான் நான் ப்ரைவேட்டில் கொண்டு இப்போ சேர்த்துருந்தா கூட அந்த அம்மாவுக்கு 3 லட்ச ரூபா வந்திருக்கும். ஆல்ரெடி எல்லா டெஸ்ட்டும் எல்லாம் எடுத்து பார்க்க அந்த அம்மாவுக்கு 3 லட்ச ரூபா தாண்டி இருக்கும். இப்போ அந்த சாரோட சார்பில் நான் கொண்டு சேர்த்தேன். அவங்க எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டாங்க. உண்மையில் அந்த டெஸ்ட்டெலாம் வெளியில் எடுக்கணும்னா ரொம்ப ரொம்ப ரேருப்பா, ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி வாங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு தள்ளி போட்டுட்ருப்பாங்க. அதுக்கு கார் பிடிச்சி போனால் எல்லா இதுவும் இருக்குது. ஆனால் அந்த அம்மா கொண்டு சேர்த்தேன். எல்லா டெஸ்ட்டுமே நல்ல முறையில் எடுத்திருக்காங்க. கடவுளுக்கு ஏற்ப அந்த அம்மா ஆப்ரேஷன் பண்ணி வந்து நல்லா இருக்கணும் அவங்க ஃபேமிலியோட. என்னை ரதி கொண்டாந்து சேர்த்தா. அவங்களோட சப்ஸ்கிரைபர் எனக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க வாயினால் வாழ்த்திட்டாங்க. நானும் அவங்கள உண்மையிலே இன்னும் மேலும் மேலும் வளரணும், இன்னும் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அவங்க அப்படின்னு என்னோடய ஆசை ஒரு பக்கம். எனக்கு சேனல் என்னால் நடத்த முடியலங்கிறது ஒரு பக்கம். நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணால் நான் கண்டிப்பாக நடத்துகிறேன். இந்த வீடியோஸை லாஸ்ட் எண்டு வரைக்கும் தள்ளி விடாமல் பாருங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி சார். நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு செஞ்சுருக்கேன். இப்போ நான் பார்க்க போகிறேன். அவங்களுக்கு ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க. ஆனால் என்றைக்குன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. இன்றைக்கி போனால் மட்டும்தான் எனக்கு தெரியும். எல்லோரும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லோரும் அந்த அம்மாவுக்காண்டி வேண்டிக்கோங்கப்பா. சரியா, அவங்க நல்லா இருக்கணும், அவங்க பிழைச்சி அவங்க திருப்பி அவங்க ஊருக்கு வரணும், நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. நானும் அதுதான் வேண்டிக்கிடுவேன். சரியா, பாய்ப்பா. எல்லோரும் இந்த வீடியோஸ் பாருங்கள், தள்ளி விடாமல் பாருங்கள்.
லாஸ்ட் எண்டு வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். சரியா? நான் நல்ல விதமாக நல்லதுக்காண்டி தான் நான் போராடுவேன். இந்த வீடியோஸை முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்ப்பா. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நீங்கள் பண்ண உதவியெல்லாம் அந்த அம்மாவுக்கு கொண்டு சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டாங்க. லாஸ்ட் எண்டில் ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க. நான் இப்போ போனால் மட்டும்தான் எனக்கு என்னன்னு தெரியும். அவங்க பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. சரின்னு கிளம்புதேன். எல்லோரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்கப்பா அந்த அம்மாக்காண்டி. ஓகேவா? பாய்.